வணக்கம் நண்பர்களே. நமது காயின் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று அரிதான நாணயங்கள் வரிசையில் நேஷனல் இன்டகிரேஷன் 50 பைசா நாணயத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தேசிய ஒருங்கிணைப்பு என்பது நமது பிரதமரின் நேரடி பார்வையில் மத்திய அரசால் நடத்தப்படும் ஒரு அமைப்பாகும். 1961ஆம் ஆண்டு இந்திய பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் இது உருவாக்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் கருத்தியல் ரீதியாக தேசிய ஒருங்கிணைப்பு மிகவும் முக்கியமானது. நமது இந்தியா பல்வேறு மொழிகள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள் மற்றும் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்களை கொண்ட நாடாகும். நமது தேசத்தை வலுவாகவும் ஸ்திரத்தன்மை நாடாகவும் வைக்க தேசிய ஒருமைப்பாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்பதே இதன் தாரக மந்திரம். இதை வலியுறுத்தும் வகையில் 1982ஆம் ஆண்டு இந்த நாணயம் அச்சிடப்பட்டு பொது புழக்கத்திற்கு விடப்பட்டது. நண்பர்களே, நேஷனல் இன்டகிரேஷன் நாணயம் 50 பைசா தவிர 2 ரூபாய் நாணயமும் பொது புழக்கத்திற்கு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் 10 ரூபாயும் 100 ரூபாய் நாணயங்களும் புரூப்செட் நாணயமாக புழக்கத்திற்கு இல்லாத நாணயமாகவும் அச்சிடப்பட்டு அரசாங்கம் வெளியிட்டது. இந்த நாணயம் அச்சிடப்பட்டதின் நோக்கம் நாட்டின் ஒருமைப்பாடு முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் அச்சரிக்கப்பட்ட நாணயமாகும். இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும், இதன் கீழே 50 என்ற எண்ணும், பக்கவாட்டில் பைசா இந்தியா என்ற ஆங்கிலத்திலும் பைசே பாரத் என்ற இந்தியிலும் அச்சரிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயத்தின் மறுபக்கம் ரிவர்ஸ் சைடு நமது நாட்டின் வரைபடமும், இதன் நடுவே தேசிய கொடியை பறப்பது போலவும், பக்கத்தில் நேஷனல் இன்டகிரேஷன் என்ற ஆங்கிலத்திலும் ராஷ்டிரிய ஏக்தா என்ற இந்தியிலும் வரைபடத்திற்கு கீழே வருடமும் மின்ட் மார்க்கும் அச்சரிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயம் காப்பர் நிக்கல் என்ற உலகத்தாலானது. இதன் எடை என்று பார்த்தால் 5 கிராம். இதன் சைஸ் 24 mm. இதன் வடிவம் வட்ட வடிவமானது. இதன் எஜ் ஓர விளிம்பு செக்யூரிட்டி எஜ். இதுதான் இதில் முக்கியத்துவம், செக்யூரிட்டி எஜ். இந்த நாணயம் மொத்தம் 2 மிட்டிகளில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது, மும்பை மற்றும் கொல்கத்தா. இது மும்பையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் காமன் கேட்டகரியில் தான் உள்ளது. எனவே இதன் மதிப்பு என்று பார்த்தால் 5 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரை தான் உள்ளது நண்பர்களே. இதுவே கொல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயமாக இருந்தால் எந்த குறியீடும் இருக்காது. இந்த நாணயம் அரிதான நாணயமாக, ரேர் காயினாக இதன் கேட்டகரியில் இருக்கிறது. எனவே இதன் மதிப்பு என்று பார்த்தால் ரேர் நாணயமாக உள்ளதால் இதன் மதிப்பு என்று பார்த்தால் ஃபைன் கண்டிஷனே 500 ரூபாயும், வெரி ஃபைன் கண்டிஷன் 600 ரூபாயும், எக்ஸப்ட் கண்டிஷன் 1500 ரூபாயும், இஎன்சியாக இருந்தால் 2500 ரூபாயமாக உள்ளது நண்பர்களே. சென்ற ஆண்டை விட வெரிஃபைன் கண்டிஷனும் எக்ஸப்பும் யுஎன்சியும் அதிக கூடுதலாக இந்த வருடம் உள்ளது நண்பர்களே. நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது காயின் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யும். அப்பொழுதுதான் நண்பர்கள் நான் போடும் வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாணயங்களை சேமிப்போம்.